எல்லா பக்த கோடிகளுக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே, பக்த கோடிகளே, நாங்கள் எங்களுடைய கஷ்டத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் எல்லா காரியம் எங்கட வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் நாங்கள் தான் காரணம். சொன்னா நம்புவீங்களா? என்னன்னு சொல்றோம். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுகிறோம், அங்கதான் பெரிய தவறை செய்கிறோம். எப்படி என்றால் நாங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் சாமியை காக்கிறோம். சாமி அழகாக நல்ல வடிவ குளிச்சு துணியெல்லாம் போட்டு நேத்தியில போட்டுக்குறையெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு கதன்னு இருக்கிறார். அவரை கண் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த கண் புலன் இருக்கல்ல, அது சரியா வேலை செய்யும். அதுக்கு பிறகு மந்திரங்கள், மேளச்சத்தங்கள், மணி ஓசை கேட்கும் பொழுது காது புலனும் வேலை செய்ய துவங்கும். அதுக்கு பிறகு தீபம் காட்டி உங்களுக்கு தருகிறார்கள். அதை தொடும் பொழுது உங்களுடைய உணர்ச்சி தோலில் படும் பொழுது, இந்த சூடு படும் போது அந்த புலனும் வேலை செய்யும். அதை எடுத்து முகத்துல நீங்கள் ஒத்துறீர்கள். வாசம் மூக்கில போகும்பொழுது அந்த புலனும் வேலை செய்யும். அதுக்கு பிறகு தீர்த்தம் தருகிறார்கள், பிரசாதம் தருகிறார்கள். அதையும் நீங்கள் எடுத்து நாவில வைக்கும் பொழுது அந்த புலன் 5 புலன்களும் வேலை செய்யும். ஒரே நேரத்தில் 5 புலன்களும் வேலை செய்யும் பொழுது அந்த கோவிலில் மந்திரங்களும் எல்லா பூஜை புனஸ்காரங்களும் செய்து அந்த இறைவனை சுற்றி நிறைய நல்ல சக சக்திகளும் நல்ல ஆரோக்கிய சக்திகளும் இருக்கும். அப்ப அந்த சக்தியும் எங்கட ஐம்புலன்களும் தொடர்பு கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு அதீத சக்தி கிடைக்கும். அப்படி நாங்கள் ஒரு அதீத சக்தியில இருக்கும் பொழுது சாமிக்கு முன்னால போய் நின்று கொண்டு நாங்கள் என்ன கேட்கிறோம்? அதுக்குள்ள பிரச்சனை, இதுக்குள்ள பிரச்சனை, அங்கே அது நடந்தது, இங்க அது நடந்தது. சில பேர் அழுகிறோம். அந்த ஒரு அதீத சக்தி செய்யும் பொழுது நீங்கள் என்னதை சொல்றீங்களோ அது மூளை வாங்கி இந்த இயற்கைக்கு கடத்தும். அப்ப இந்த இயற்கை என்ன செய்யும்? இதைத்தான் விரும்பி கேட்கிறாராம், உங்களுக்கு திருப்பி திருப்பி வேரை கொட்டி கொண்டே இருக்கும். நீங்கள் அதே இல்லை கேட்கிறது. சாமிக்கு முன்னால போய் நின்று இந்த வாழ்க்கைக்கு நன்றி, இந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி, நான் இந்த இதுல என்ன சுத்தி இருக்கிறது கிடைச்சது எல்லாத்துக்கும் நன்றி, இனிமேல் எனக்கு இதெல்லாம் தர வேணும், அதுக்காக இறைவனே நன்றி என்று சொல்லி நீங்கள் எதுவும் கேட்க விரும்புறத நல்லதுகளை கேளுங்க. உங்களுக்கு நன்மையை மட்டும் கேளுங்க. சில பேர் மற்றவைக்கு எதெல்லாம் நடக்கணும் கொண்டு வர கேட்பினோம். அதால உங்களுக்கு பயன் இல்லைங்க. நீங்கள் கேட்பது மூளை, அது இந்த பிரபஞ்சத்துக்கு கடத்தி, இந்த இயற்கைக்கு கடத்தி உங்களுக்கு வேங்கி தரும். பிரபஞ்சம் நீங்கள் சொல்றதையும் கேட்கிறதையும் வாரி உங்களுக்கு தரும். அதுதான் உங்களை சுத்தி நடக்கும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம் என்றால், அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் உங்களுடைய அகத்தின் அழகு உங்களோட வாழ்க்கையில தெரியும். நன்றி.